சேலத்தில் அடிமாடுகளுக்கு மறுவாழ்வு அளித்து அழிந்து வரும் நாட்டு இனங்களை பாதுகாத்து மீட்டெடுத்து பெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் பெண் ஒருவர். அதை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. நாகரிக மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப மனிதர்களை மட்டுமல்ல விலங்கினங்களையும் செயற்கை பரிமாணமாக மாற்றும் மாற்று நடவடிக்கை தற்போது அதிகரித்து வருகிறது. மனிதர்களில் மகப்பேறு இல்லாதவர்களுக்கு செயற்கை முறையில் கருவூட்டல் செய்து குழந்தை பிறக்கும் ஆராய்ச்சி எப்போது வளர்ந்து விட்டதோ அப்போதிலிருந்து மனிதன் உண்ணும் உணவிலும் கூட செயற்கை முறை புகுத்தப்பட்டு அதனையும் மனிதன் தற்போது சுவைக்க ஆரம்பித்து விட்டான். மனிதனுக்கு இந்த நிலைமை என்றால் மனிதன் வளர்க்கும் கால்நடைகளுக்கும் இது விதிவிலக்கல்ல. ஆரம்ப காலகட்டத்தில் தங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக வீடுகளில் வளர்க்கப்பட்டு வந்த பசுக்கள் இன்று ஜெர்சி பசுக்களாக உருமாறி ஒவ்வொரு வீடுகளையும் ஆக்கிரமித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டு மாடுகள் புறந்தள்ளப்பட்டு ஜெர்சி மாடுகள் எங்கு பார்த்தாலும் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நாட்டு மாடுகள் என்பது மனிதனோடு பின்னி புனைந்த மனித வாழ்க்கைக்கும் விவசாயத்திற்கும் முற்ற தோழனாக இருந்து வந்த நிலை மாறி தற்போது அடிமாடுகளாக சந்தைக்கு போகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் சேலத்தில் அடிமாடுகளுக்கு மறுவாழ்வு அளித்து அழிந்து வரும் நாட்டு இனங்களை பாதுகாத்து மீட்டெடுத்து பெரும் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார் பெண் ஒருவர். நம்ம சந்தைக்கு போறப்ப மாடுங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்மளோட நாட்டு மாடு எல்லாமே அடிமாட்டுக்கு போறத பார்த்தோம். நம்ம தான் நம்ம நாட்டு மாடுகள் எல்லாம் காப்பாற்றணும். அதனால நாங்க அங்க இருந்து எல்லாத்தையும் எங்க ஸ்டார்டிங் அங்கதான் ஒரு சந்தையில இருந்து நாங்க எடுக்க ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொரு சந்தைக்கா போக ஆரம்பிக்கிறப்ப அங்க நிறைய எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்லாட்டடுக்கு தான் போகிட்டு இருந்தது. நம்ம நாட்டு மாடு எல்லாமே அங்க இருந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம இங்க வச்சு பார்ப்போம்னு ஒன்னொன்னா நம்ம ரெடி பண்ணி பார்ப்போம். இந்த முன்னெடுப்பு குறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய புரட்சி பெண் மகேஸ்வரி கூறுகையில் தான் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்ததாகவும் கொரோனா காலத்தில் வேலை பறி போனதால் ஒரு பசுமாட்டை வாங்கி பால் கறந்து விற்றாவது தான் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என சந்தைக்கு சென்றதாகவும் அப்போது அங்கு நாட்டு மாடுகள் எல்லாம் அடிமாடுகளாக விற்பனை செய்வதை கண்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து தனது கையில் இருந்த பணத்தை எல்லாம் கொடுத்து அடிமாடுகளை வாங்கி வந்து வளர்த்து வருவதாக தெரிவித்த அவர் தொடர்ந்து கூறுகையில் காங்கேயம் பாத்தீங்கன்னா காங்கேயம்ல நிறைய பிரீட்ஸ் இருக்குல்ல. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் காங்கேயம் தான். காங்கேயம்ல பாத்தீங்கன்னா மயில, காரி, செவலை, செங்கூரா, குரா அந்த மாதிரி நிறைய காராம்பசு அந்த மாதிரி நிறைய இருக்குது இது உள்ள. அப்ப நாங்க தேடி போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது காங்கேயம்னா ஒரு பிரீடு. அந்த ஊர்ல கொங்கு நாட்டு சைடுல இருக்கிற பிரீடுன்னு மட்டும்தான் தெரியும். அது உள்ள இவ்வளவு சப்டிவிஷன் இருக்கு. அதுல ஒரு இன்ஸ்பயர் ஆகிதான் ஒவ்வொரு பிரீட்லயும் நம்ம தேட. நாட்டு மாடுதானே என்று கடந்து விடாமல் அழிந்து வரும் நாட்டின பசுக்களை தமிழக அரசு பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு சில பசுக்களை மட்டும் பாதுகாக்க ஆராய்ச்சியில் ஈடுபடும் அரசு முடிந்தவரை அனைத்து வகையான நாட்டு மாடுகளையும் காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் நாட்டு மாடு வளர்க்க அனைவரும் முன் வந்தால் அழிந்து வரும் நாட்டு மாட்டை நிச்சயமாக காப்பாற்ற முடியும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மகேஸ்வரி. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் ஆனந்துடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.